வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வால்டர் பெஞ்சமின் எழுதின அன்பேக்கிங் மை லைப்ரரி இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த எஸ்ஸே அவர் எழுதும் போது அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும். இப்போ அவரோட வீட்டில் இருக்கிற அந்த புஸ்தகங்கள்லாம் அவர் எடுத்துகிட்டு இருக்கார். பேக்கிங்னா அடுக்கி வைக்கிறது, அன்பேக்கிங்னா அடுக்கி வச்சதுலேருந்து நம்ம எடுக்கிறது. இப்போ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 புக்ஸ் இருக்குது. அதை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏன் அந்த புக்கெல்லாம் எடுக்கிறாருன்னா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு. அதனால் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியிருக்கு. அதனால் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ அவர் யோசிக்கிறார், நம்மக்கிட்ட இவ்வளோ புக்ஸ் எப்படி வந்தது? ஆனால் அவருக்கு நிறைய புஸ்தகங்களை எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், இல்லை அது யார் கொடுத்தாங்க, நிறைய புஸ்தகங்களோடைய அவர்கிட்ட எப்படி சேர்ந்ததுன்ற வரலாறு அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. அப்போ அவர் சொல்கிறார், இப்போ நிறைய பேருக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம் இல்லையா? அப்போ போகும்போது நம்மளோட உடைமைகள்லாம் நம்ம எடுத்துன்னு தான் போவோம். நிறைய விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே இவர் புக்ஸை பற்றி பேசுகிறாரு. ஆனால் கலெக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும். அதை அவங்க வாங்கி சேகரித்து வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் இங்கே பெரும்பான்மையாக அவர் தன்னோட லைப்ரரி பற்றியும் புஸ்தகங்களை பற்றி தான் பேசின்னு இருக்காரு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நிறையா பேர் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிஸார்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம குழந்த பருவத்துலேருந்தோ இல்லை சின்ன வயசுலேருந்தே சேர்த்துட்டு இப்போ நமக்கு ஒரு வயசு ஆகி இருக்க வச்சிங்களேன், அப்போது நம்ம அந்த பொருளெல்லாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒன்று நமக்கு ஒரு ஞாபகத்தை கொண்டு வரோம். இப்போ புஸ்தகம்னா இது எங்கே வாங்கணும், இல்லை யார்கிட்டேருந்து வாங்கணும், இது நம்மக்கிட்ட எப்படி சேர்ந்தது, எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சேர்ந்தது, எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வாங்கணும், இது மாதிரிலாம் நிறைய போய்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த நினைவுகள்லாம் ஒரு சந்தோஷத்தை தரும். அது நம்மளுடைய மெமரியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுடைய ஞாபக சக்தி ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தான் இது. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட இப்போ இவ்வளோ புஸ்தகம் இருக்கு இல்லையா? ஆனால் புஸ்தகம் வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்க என்ன செய்யலான்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, அவங்களே புக் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா? புஸ்தகம் வாங்கணும், படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு இல்லையா? ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லாத போது நீங்களே எழுதுங்களேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஃப்ரெஞ்ச் மேனான ஆண்டோல் ஃப்ரான்ஸ்னு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன்னா அவர்கிட்டயும் நிறைய புஸ்தகங்கள் இருந்ததுனால அவங்க கேட்டிருக்காங்க, இவ்வளோ புஸ்தகத்தையும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் 10ல் ஒரு புஸ்தகம் கூட நான் படித்ததில்லை. ஆனால் அதுக்கு திருப்பி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ நீங்கள் விலை மதிப்பான ஒரு சைனா ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அது ரொம்ப வேலைப்பாடோடலாம் ரொம்ப அதிகமான விலையில் வாங்கின ஒரு போர்சிலின் டிஷ்ஷு, நம்ம தட்டு கப்பு மாதிரி அதோடு வச்சிங்களேன். அதை நீங்கள் உபயோகப்படுத்த மாட்டீங்க, தினமும் உபயோகப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கிறதுனால வேலைப்பாடுகள் நிறையா இருக்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தான் வச்சுருப்பீங்க. தினமும் எடுத்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை அதை உபயோகப்படுத்துகிற மாதிரியோ நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி அப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் திருப்பி கேட்குறாரு. அதாவது ஒன்று புஸ்தகங்கள் விலை மதிப்பானவை, அது மதிப்பு மிக்கவை, விலை மாத்திரம் இல்லை, அந்த புஸ்தகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸும் விலை மதிப்பு அதிகம் உள்ளது, அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அதனால தான் நான் அதை வாங்கியிருக்கேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நம்ம வாங்குகிற எல்லாத்தையுமே நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு புஸ்தகம் படிக்கணுன்னா அதுக்கான மனநிலையும் நமக்கு வந்துடணும். அந்த புஸ்தகம் படிக்கணுன்னு தான் நம்ம வாங்கியிருக்கோம், இதில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இல்லை சிறந்த எழுத்தாளராக இருக்கும் போது அந்த எழுத்தாளரோட படைப்பு நம்மக்கிட்ட இருக்கணுன்றதுனால தான் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அந்த மனநிலை வரும்போது கண்டிப்பாக படிப்போம். ஆனால் அதுக்காக நம்ம வாங்கின எல்லா புத்தகத்தையும் படிச்சிருப்போமானா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றத அவர் சொன்னது. அதே மாதிரி அவர் ஒரு லாட்டின் ப்ராவர்ப் எடுத்திருக்காரு, புக்ஸ் ஹேவ் தி டெஸ்டினிஸ். அதாவது புத்தகங்களுக்கும் ஒரு தலைவிதின்னு ஒன்று இருக்குன்னு, இவங்களால் நான் படிக்கப்படணும்னு இருந்தால் தான் அந்த புஸ்தகம் படிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த லாட்டின் ப்ராவர்போடைய அர்த்தம். அதே சமயத்தில் அவர் இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்களோட பர்சனாலிட்டியை பற்றியும் சொல்கிறாரு. ஏன்னா அந்த புஸ்தகத்தெல்லாம் சேகரிக்கிறவங்களுக்கு கேட்டலாக் தான் இன்னும் முக்கியம் புக் டீலரை விட. அதில் பெஞ்சமின் பார்த்திங்கன்னா அவர் நிறைய குழந்தைகள் புஸ்தகங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புஸ்தகம் வாங்குகிறோன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கணும், இல்லை ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணுன்றது இல்லை, நமக்கு அதுக்கான ஒரு ஃப்ளேர் இருக்கணும், புஸ்தகம் வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும்.
ஆர்வம் இருக்கும்போது தான் நம்ம கண்ணுக்கு நல்ல நல்ல புஸ்தகம் கிடைக்கும். ஏற்கனவே வாங்கின புஸ்தகம் வந்து இல்லாத புஸ்தகம் எதுன்னு நமக்கு தெரியும். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்ஷன்ஸில் சில சமயத்தில் புஸ்தகங்களை வாங்குவோம் இல்லையா, அதுக்கு சிறந்த டேலண்ட் இருக்கணும், ரொம்ப திறமை இருக்கணுன்றாரு. ஏன்னா உங்களோட போட்டி போட்டுட்டு அந்த புஸ்தகத்தை வாங்குறவங்க யாருன்றது நமக்கு நல்லா தெரியணும். அவங்கள வந்து நமக்கு இந்த புஸ்தகம் வாங்கணும் அப்படின்னா, இப்போ ஆக்ஷனில் வந்து விலை ஏறிக்கிட்டே போகும். அதனால் ஒரு சிறந்த விலை வரும்போது நம்ம காம்படிட்டரை வந்து தோக்கடிச்சுட்டு அந்த புஸ்தகம் வாங்குவோம்னு தெரியணும். அதே சமயத்தில் அவர் ஒன்று சொல்கிறாரு. அதாவது வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டரான பால்சாக் அவர் எழுதின ஸ்கின் ஆஃப் சாரோ அந்த புக்கை வந்து அவர் எப்படி வாங்கினேன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு ஆக்ஷனில் வந்து இவரோடு வந்து இன்னொருத்தர் போட்டி போட்டுன்னு ஒரு புத்தகத்தை வாங்கணும்னு இருந்தவர்கிட்டேருந்து இவர் எப்படி வந்து அந்த புஸ்தகம் அவருக்கு வந்ததுன்னு சொன்னால், இவர் வந்து அந்த ஆக்ஷனில் அவர் வந்து அவருடைய தரப்புலேருந்து எவ்வளோன்றதே சொல்லவே இல்லை. அதாவது எங்களுக்கு இந்த ரேட் ஒருத்தவங்களும் ஒரு பிட்டிங் பண்ணுவாங்களே, பண்ணாமலே இருந்தார். ஆனால் அவர் எந்த புஸ்தகத்துக்கு ஆசைப்பட்டாரோ அந்த புஸ்தகமே எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவரை வந்து சேர்ந்தது. அதனால தான் புக்ஸ் ஹேவ் தி டெஸ்டினிஸ்ன்னு சொன்னாங்களே, அந்த புஸ்தகம் அவரால் வாசிக்கப்படணும்னு இருந்ததுனால இவர் வந்து அந்த ஆக்ஷனில் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினச்சாலும் இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கியே தீர்வேன்னு இருந்ததுனால இவர் அதை பிட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து எதுக்காக விலையை ஏற்றணும் அப்படி, ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த புஸ்தகம் நம்ம கடைக்கு போகிறது நம்ம என்ன விலை சொன்னாலும் அவர் அதை விட அதிகமாக சொல்லி வாங்கிடுவார்னு தெரிஞ்சதுனால இவர் அந்த போட்டியிலேயே பங்களிக்கல. ஆனால் அந்த புஸ்தகம் அவர்கிட்டயே வந்துடுச்சு. அப்போ அந்த ப்ராவர்ப் கரெக்ட் தானே, புக்ஸ் ஹேவ் தே ஓன் டெஸ்டினிஸ்னால் அந்த புஸ்தகத்தை இவர் வாசிக்கணும்னு இருந்ததுனால இவர்கிட்ட அந்த புக்கு தானாகவே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், நான் ரொம்ப பேஷனேட்டாக கலெக்ட் பண்ணுவேன். அதான் சில சமயத்தில் வந்து கலாட்டாவே ஆகிடும் அந்த இடம், அந்த மாதிரிலாம் கூட நான் சில புஸ்தகங்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு புஸ்தகத்தையும் பார்க்கும்போது அந்த புஸ்தகம் வந்து நம்மக்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து பிப்ளோஃபைல்லாம் இது மாதிரி நிறையா சேர்க்கறது தான். ஏன்னா வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, புஸ்தகம் மாத்திரம் இல்லாமல் அந்த புஸ்தகம் நம்மக்கிட்ட வந்து எப்படி சேர்ந்ததுன்றதும் ஒரு குவாசி மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றாரு. இதில் வந்து இந்த எஸ்ஸையை படித்து பார்க்கும்போது அங்கங்கே ரொம்ப நகைச்சுவாகவே எழுதியிருக்காரு. அதுலேயும் வந்து இந்த சைனா கிளே வாங்கினீங்கன்னா, அந்த ஒரு விலை மதிப்பான ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா தினமும் உபயோகிப்பீங்களான்னு இவர் கேட்டதுலேருந்து எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் வந்து அவர் புஸ்தகங்களை எந்தெந்த சிட்டியில் வாங்கினேன்னு கூட என்னால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சேகரிக்கிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாரும் பாராட்டுற மாதிரி இது ஒரு பிளிஸ்ஸுன்னா ஆசீர்வாதம். இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.